திருமிதியிலே இந்த ஹதீஸ் வரும், ஹாக்கிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்தித்து இறைவனுடைய வேத வசனங்களை அருள வேண்டி வந்த ஹஸரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நபிகள் நாயகத்தோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வழியாக ஹஸரத் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடந்து போவார்கள். கடந்ததை பார்த்த ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, யா ரசூலல்லாஹ், உங்கள் தோழர் இதோ அபூதர் வருகிறார் என்று சொன்னார்கள். உண்மை பெயர் ஜுந்துப் பின் ஜுனாதா. அபூதர் என்பது சஹாபாக்கள் தங்களுக்கு இடையிலே அறிமுகமாக்கி கொண்ட பெயர். ஆனால் இங்கோ நபிகள் நாயகத்திடத்தில் அங்கே அறிமுகம் செய்து வைப்பவர் யார், எந்த பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துகிறார்? வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சஹாபாக்கள் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபூதர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தானே உங்களுக்கு அறிமுகம் செய்யணும், ஆனால் நீங்கள் போய் எனக்கு அறிமுகம் செய்தீங்களே, எப்படி அவரை உங்களுக்கு தெரியும் என்று கேட்ட பொழுது ஹஸரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூதர் உங்கள் வட்டத்தில் பிரபலமானதை விட மலக்குகளான எங்கள் வட்டத்தில் அவர் ரொம்பவுமே பிரபலமானவர். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். எல்லாருக்கும் தெரியும், மலக்குகளாகி எல்லோருக்கும் தெரியும் அபூதரை குறித்து. ஏன் அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, அல்லாஹ் எங்களை அழைத்து அவரை எங்களிடத்தில் அறிமுகம் செய்து விட்டான். காரணம், அவர் காலையிலும் மாலையிலும் ஒரு துவா செய்கிறார். அந்த துவாவினுடைய வெளிப்பாடு தான் எங்களிடத்திலெல்லாம் அல்லாஹ் அவரை அறிமுகம் செய்ததும் அல்லாஹினுடைய தனிப்பட்ட பிரியத்திற்கும் நேசத்திற்கும் அவர் காரணமானதும் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்ன பொழுது, அருமை நாயகம் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூதரை அழைத்து பக்கத்தில் அமர வைத்து கேட்டார்கள், ஏதோ நீங்கள் பிரத்யேகமாக துவா ஓதுறீங்களாமா? அந்த துவாவினால் அல்லாஹ்வுக்கே அது பிடித்து போய் மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களை ரொம்ப பிரபலமாக ஆக்கிவிட்டானாம். எங்கள் வட்டத்தை விட மலக்குகளான அந்த வானவர்களின் வட்டத்தில் தான் நீங்கள் ரொம்பவுமே மஷ்ஹூராக இருக்கிறீங்களா, பிரபலமாக இருக்கிறீங்களா, என்ன துவா ஓதுறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, சையதுனா ஜிப்ரீல் ஹஸரத் சையதுனா அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரும் இந்த துவாவை கற்றுத்தரவில்லை. அல்ஹமனி ரப்பி இல்ஹாமா, அல்லாஹ் எனக்கு என் உள்ளத்திலே உதிக்கச் செய்த துவா அது. நான் தினசரி காலையிலும் மாலையிலும் அதை கேட்கிறேன். அது எனக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக நான் கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு 10 விதமான கோரிக்கையை, 10 விதமான பிரார்த்தனைகளை அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமன் வ கல்பன் ஹாஷிஅன் வ இல்மன் நாஃபிஅன் வ யகீனன் சாதிகன் வ தீனன் கய்யிமா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத மின் குல்லி பலியா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக தமாமல் ஆஃபியா வ தவாமல் ஆஃபியா வ ஷுக்ர அலல் ஆஃபியா வல் கினாஅ அனின் நாஸ். இதுதான் அந்த 10 துவா. இதிலே நான் 10ஐயும் மொழிபெயர்க்க நான் விரும்பவில்லை. 10இல் பின்னால் இருக்கக்கூடிய 5ம் எது சம்பந்தப்பட்ட துவா என்றால், முழுக்க முழுக்க ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஆரோக்கியம் சார்ந்த துவா. அல்லாஹ்வே, உன்னிடத்திலே ஆரோக்கியத்தை கேட்கிறேன். நீ தருகிற ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். நீ தரக்கூடிய ஆரோக்கியம் எனக்கு பரிபூரணமாக இருக்க வேண்டும். நீ எனக்கு தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நன்றி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இறைவா, உன்னை அன்றி வேறு யாரிடத்திலும் நான் தேவையாகாமல் என்னை நீ வைத்திருக்க வேண்டும் என்று ஹஸரத் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இங்கோடு ஹதீஸ் முடியல. ஹதீஸின் தொடரில் மறுபடியும் ஜிப்ரீல் வந்தார்கள். நபிகள் சொன்னார்கள், நான் அபூதரிடத்தில் கேட்டேன், அவர் இப்படி 10 அம்ச கோரிக்கையை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் என்று சொன்னவுடன் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துவாவை எவரொருவர் காலையிலும் மாலையிலும் ஓதி அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்திற்காக வேண்டி பிரார்த்திக்கிறாரோ, ஈமானினுடைய உறுதிக்காக வேண்டி பிரார்த்திக்கிறாரோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறாரோ, அல்லாஹ் நிச்சயம் அவருக்கு அதை வழங்குவான் என்பது மட்டுமல்ல, அவரை சொர்க்கம் நேசிக்கும் அளவிற்கு அவருடைய அந்தஸ்து உயர்ந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஸரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
இங்கே நான் சொல்ல வருகிற தகவல் இதுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதோடு மட்டுமல்லாமல் வானவர்கள் மொத்தத்திற்கும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தனி மனிதர் அறிமுகமானதற்கு காரணம் அவர் கேட்ட துவா. அந்த துவாவில் பிரதானமானது ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதை கேட்டிருக்கிறார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு ஈமானுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட பெரும் செல்வம் எது? வசதி வாய்ப்பா, சுகபோகமான வாழ்வா, கை நீட்டினால் உத்தரவை கேட்டு கட்டுப்படுவதற்கு வரிசையில் ஆட்கள் நிற்பதா, பதவியா, பட்டமா, எதுவும் கிடையாது. ஒரு மனிதருக்கு ஈமான் கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது, அவர் இஸ்லாமிய வட்டத்திற்குள் வந்துவிட்டால் அதற்கு பிறகு அவருக்கு கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியம் ஆரோக்கியம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட பெரும் வாய்ப்பு, பாக்கியம். அதே நேரத்தில் நோய் வந்தால் அந்த நோயை சபுரோடு பொறுமையோடு இருந்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதும், அந்த நோயை போக்குவதற்கு மருந்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதும் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வழிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கும். அபூ சலமா ஹஜ்ரத் உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ததாவு யா இபாதல்லாஹ், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல்லாஹ லம் யலஅ தாஅன் இல்லா வலஅ லஹு ஷிஃபாஅன், எந்த நோய் வந்தாலும் அந்த நோய்க்கு மருந்தை வைக்காமல் அல்லாஹ் இல்லை. அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரிதான். இந்த பர்டிகுலர் நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதனால் மருந்தே இல்லை என்று ஆகிவிடாது. நிச்சயம் மருந்தை அல்லாஹ் வைத்திருப்பான். ஆனால் ஒரு நோய்க்கு மட்டும்தான் மருந்து கிடையாது என்று பெருமானார் சொன்னார்கள். ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் அந்த நோய் வந்துவிட்டால் மருந்தே கிடையாது. அது என்ன நோய்? இல்லா தாஉன் வாஹிதுன் அல் ஹரம், வயோதிகம், வயது மூப்பு. இந்த வயது மூப்புக்கு மருந்து உண்டா? எங்காவது போய் மருந்து வாங்கி சாப்பிட்டால் நான் மறுபடியும் இளமைக்கு திரும்பி விடலாம் என்ற அறிவிப்புகள் கிடைக்கப்படுகிறதா? எந்த மருத்துவமனையிலாவது அப்படி ஒரு வைத்தியம் கொடுக்கப்படுகிறதா? அப்படியே கொடுக்கப்பட்டாலும் அது பித்தலாட்டம், பொய் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வயோதிகத்திற்கு மருந்து கிடையாது. மறுபடியும் மீண்டும் என்னுடைய 30 வயதினுடைய அந்த இளமைக்கு திரும்ப வேண்டும், மீண்டும் நான் 20ற்கு போக வேண்டும் என்று 80களில் ஒருவர் யோசித்தால் அந்த யோசிப்பும் அந்த சிந்தனையும் பலனற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை தவிர்த்து உலகத்தில் என்ன நோய் வந்தாலும் நிச்சயம் அதற்கு மருந்துண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்று நம்மிலே சிலருக்கு இப்படியும் சிந்தனை இருக்கலாம், நோய்ங்கிறது தக்தீர் தானே, எனக்கு இந்த நோய் வரணுங்கிறது அல்லாஹ்வுடைய முடிவு, என் தலையில் எழுதியிருக்கு, அதனால் இந்த நோய் வந்து போச்சு, நான் எதுக்கு போயிட்டு மருத்துவரை பார்க்கணும், நான் ஏன் போயிட்டு வீணா நேரத்தை செலவழிக்கணும், நான் ஏன் போயிட்டு இதற்கென்று காத்து கிடக்க வேண்டும் என்று தக்தீர் என்ற வார்த்தையில் தவறான பொருளை எடுத்துக்கொண்டு சிலர்கள் யோசிப்பது உண்டு. இதே கேள்வியோடு நபிகள் நாயகத்திடத்தில் ஒரு சஹாபி வந்தார். இப்னு மாஜாவினுடைய பதிவு, யா ரசூலுல்லாஹ் அரஐத ருகியன் நஸ்தர்கீஹா, நான் நோய்க்கு மருந்து எடுத்துக் கொள்கிறேன், இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? வதவாஅன் நததாவி பிஹி, நான் சில மருந்துகளை உட்கொள்கிறேன், அதன் மூலம் எனக்கு நிவாரணம் கிடைக்கும், நிவாரணத்திற்காக வேண்டி நோயினுடைய அந்த தாக்கம் குறைய வேண்டும் என்பதற்காகவே நான் மருந்து இருக்கிறேன். வஹல் யுரத்து மின் கதிரில்லாஹி ஷைஆ, இப்படி மருந்து சாப்பிடுவதனால், இப்படி நான் மருத்துவம் செய்வதனால் நான் கலா கதிருக்கு மாற்றம் செய்து விட்டேன் என்று வந்துவிடுமா? இதனால் நான் அல்லாஹ்வுடைய விதிக்கு முரணாக நடக்கிறேன் என்ற சிந்தனை பார்வை எனக்கு வருமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய மின் கதிரில்லாஹ், இந்த நோய் வந்தால் இந்த மருந்து என்பதும் அல்லாஹ்வுடைய கதிர் தான். இந்த நோய் ஏற்பட்டால் இப்படித்தான் மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய கதிர் தான். எனவே நோய் வந்துவிட்டால் நான் மருந்தே எடுக்க மாட்டேன், நான் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன், நான் எந்த டாக்டர்ஸையும் பார்க்க மாட்டேன், இது அல்லாஹ்வுடைய விதி, வந்தது தான் என்ற சிந்தனையில் இருப்பது இது முரணானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பசி எடுத்தால் எப்படி சாப்பிடுகிறீர்கள், தாகம் எடுத்தால் எப்படி நீர் குடிக்கிறீர்கள், அதே போன்றுதான் நோய் வந்தாலும் அதற்கு மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது. இப்போ அன்பிற்குரியவர்களே, நோய் வராமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நாட்டம், நம்முடைய தேட்டம், நம் துவா. ஆஃபியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், ஆரோக்கியமான வாழ்வை தார் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும். அதே நேரத்தில் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதற்கு விரைவாக மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதற்கு தேவையான மருந்துகளை மாத்திரைகளை உரிய அந்த மருத்துவர்களை சந்தித்து அதற்குரிய வைத்தியத்தை செய்ய வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெருமானார் சில வஸ்துக்களை சொன்னார்கள், இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடியுங்கள், நோயின் பெரும்பகுதி உங்களை தாக்காமல் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவெல்லாம் இன்று நம்முடைய விரைவு உலகத்திலே, அவசரமான இந்த உலகத்திலே நாம் தவறவிட்டு இழந்துவிட்ட விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யக்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். தேனீக்களின் வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய தேன், இந்த தேனிலே இறைவன் அல்லாஹ் மிகப்பெரிய நிவாரணத்தை வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தேன் குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார்கள். தேனிலே எல்லா விதமான நோய்க்கும் மருந்து இருக்கிறது, அதை உரிய முறையில் உட்கொள்கிற பொழுது நிச்சயம் பெரும் பெரும் வியாதிகளுக்கு கூட நிவாரணத்தை அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு நபித்தோழர் வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவர் சுருண்டு போய்விட்டார். அவருடைய சகோதரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரருக்கு இப்படி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவர் முடங்கி போய்விட்டார், சுருண்டு போய்விட்டார், ஏதாவது என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள், என்ன கொடுக்கலாம் அவருக்கு இதை நிப்பாட்டுவதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லிஹி அசலா, அவருக்கு தேனை கொடுங்கள் என்று சொன்னார்கள். போனார், கொஞ்சம் தேனை கொடுத்தாரு. மறுபடியும் பார்த்தா மறுநாள் நிற்கிற மாதிரி தெரியல. மறுநாள் ஓடி வருகிறார் பெருமானிடத்திலே, யா ரசூலல்லாஹ், கொடுத்தேன், அந்த வயிற்றுப்போக்கு நிற்பது போன்று தெரியவில்லை. இஸ்லிஹி அசலா, மறுபடியும் தேனை கொடுங்கள், தேனில் நிவாரணம் இருக்கிறது. கொடுத்தாங்க, நிக்கல. மூணாவது முறை அதே மாதிரி வந்து சொன்னார் ரசூலுல்லாஹ். மூணாவது முறை சொன்னாங்க. நாலாவது முறை மறுபடியும் அந்த நபித்தோழர் பெருமானிடத்திலே வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஸதகல்லாஹ் வ கதப பத்னு அஹீக, அல்லாஹ்வின் வார்த்தை சத்தியம், உங்கள் சகோதரின் வயிறுதான் பொய் சொல்கிறது. அல்லாஹ்வின் வார்த்தை சத்தியம், தேனில் நிவாரணம் இருக்கிறது. உண்மையான தேனை நோயாளிகள் அதற்குரிய முறையில் பருகுகிற பொழுது நிச்சயம் அந்த நோய்க்கு நிவாரணம் உண்டு என்பது இறைவனின் வாக்கு. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், மனிதர்களுக்கு எல்லா விதமான நிவாரணமும் அதில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்பனா நீங்க உரிய முறையில் கொடுக்கவில்லை, உரிய டோஸை சரியாக கொடுக்கவில்லை. இது இறைவனின் வார்த்தையில் ஏற்பட்ட பொய் அல்ல, உங்கள் சகோதரரின் வயிறு சொல்லக்கூடிய பொய். மறுபடியும் போய் கொடுங்கன்னாங்க, கொடுத்தார், அந்த நோய் தீர்ந்தது. அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய பெருமக்கள், ஏன் முதல் முறை கொடுக்கிற பொழுது தீரவில்லை, இரண்டாவது முறை கொடுக்கிற பொழுது ஏன் அவருக்கு அந்த நோய் மாறவில்லை, மூன்றாவது முறை கொடுக்கிற பொழுது ஏன் மாறவில்லை? ரொம்ப எளிமையாக உதாரணம் தருகிறார்கள். ஒரு நோய்க்கு வைத்தியம் செய்வதற்கு மருத்துவரிடத்தில் போகிறோம், ஏதோ ஒரு நோய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்கள் இதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவார். 3 வேளை சாப்பிட வேண்டும், 2 நாட்கள் 2 வேளை, காலை காலை மாலை மாலை சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட்டு வந்தால் இறைவனின் நாட்டத்தின் பிரகாரம் உங்களுக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என்று சொல்லுவார். அந்த டோஸை சரியாக எடுக்கிற பொழுது, அவர் சொன்ன அந்த விஷயங்களை சரியாக பின்பற்றுகிற பொழுது நிவாரணத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. 3 முறை தாண்டி 4வது முறை கொடுத்தால்தான் அந்த சகோதரருக்கு ஏற்பட்ட அந்த வயிற்றுப்போக்கு நிப்பாட்டப்படும் என்பது அந்த அவருக்கு ஏற்பட்ட நோயினுடைய வெளிப்பாடு. அதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். 4 முறை செய்தால்தான் அவருக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பது அவருடைய நோயின் தாக்கத்தின் வெளிப்பாடு. எனவே தான் நபிகள் நாயகம் 3 முறை தாண்டி 4வது முறையும் கொடுக்க சொன்னார்கள் என்பதாக ஹதீஸிலே விளக்கம் தருகிறார்கள். ஆக தேனுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் இருக்கிறது. இன்றைய ஆய்வாளர்கள், மருத்துவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி சொல்கிற பொழுது, சாதாரணமாக எல்லா மக்களுக்கும் வரக்கூடிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தொடங்கி ஜீரணக்கோளாறு, அஜீரணக்கோளாறு, இதுவரை மாரடைப்பு, புற்றுநோய் போன்ற எல்லா விதமான நோய்க்கும் நிவாரணத்தை இறைவன் தேனில் வைத்திருக்கிறான் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், சளி ஏற்பட்டு விட்டால், இருமல் வந்தால், நம்முடைய முன்னோர்கள் பழங்காலத்திலே ஒரு சில பொடிகளை தேனில் கலக்கி கொடுக்க சொல்வார்கள். தேனின் இயற்கை சூடு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோல்டினால் ஏற்படக்கூடிய சளி, இருமல் போன்ற அந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த சூடாக இருக்கக்கூடிய பொருள் உள்ளே போய் வேலை செய்கிற பொழுது நிச்சயம் மாற்றத்தை தருகிறது. இது மட்டுமல்ல, சாதாரண ஒரு சின்ன நோயிலிருந்து பெரிய நோய் வரை எல்லா விதமான நோய்க்கும் மருந்தை
தேனில் வைத்திருக்கிறான் என்று இன்றைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது. சர்க்கரை நோயாளிகள் கூட தேனை உட்கொள்வதனால் அவருக்கு பிரச்சனை கிடையாது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படாது என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வின் வார்த்தை, அல்லாஹ்வின் வார்த்தை எவ்வளவு உண்மையாகி போயிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மருத்துவ விஷயத்திலே சொன்ன முக்கியமான செய்தி, அதிலும் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த நாட்டை குறிப்பிட்டு சொன்னார்கள். உங்களுக்கு தெரியலாம், நபிகளின் காலத்திலேயே நம்முடைய பகுதியிலிருந்து ஒருவர் பெருமானாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அந்த தூய இஸ்லாத்தை எடுத்து தான் வாழக்கூடிய பகுதி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் வருகிற பொழுது அல்லாஹ்வின் நாட்டம் வழியிலேயே அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டதும் நாம் வாழும் இந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்பதை நம்மிலே எத்தனை நபர்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். சேரமான் பெருமாள் என்ற ஒரு மன்னர் இருந்தார். கேரளாவிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இன்னைக்கும் இருக்கிறது மஸ்ஜிதே சேரமான் பெருமாள். அந்த பகுதியில் வாழ்ந்தவர் அந்த மன்னர். நபிகள் நாயகத்தின் ஆச்சரியமான பல விஷயங்களை இவர் இங்கிருந்து கேள்விப்பட்டார் என்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் நிகழ்த்து காட்டிய பல மோஜிசாக்களை இங்கிருந்து பார்த்தார். குறிப்பாக ஷக்குல் கமர் என்று சொல்லப்படுகிற மக்காவினுடைய குஃபார்கள் குறைஷிகள் எல்லாம் தன்னுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள முன்வராத பொழுது, நான் என்ன செய்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்டார்கள் பெருமானார். இந்த இருக்க சந்திரன் இது ரெண்டா பிளந்து காட்டுங்க என்று அந்த மக்கா மக்கள் சொன்னார்கள். நபிகள் கையை காண்பித்தார்கள். இருந்த சந்திரன் அப்படியே ரெண்டாக பிளந்தது. மறுபடியும் அந்த சந்திரன் ஒட்டி கொண்டது. ஆனால் அப்பொழுதும் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், இது உங்கள் தூதுத்துவத்தின் அடையாளம் அல்ல, நீங்கள் சூனியக்காரர் என்பதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நாட்டம், அந்த பகுதி மக்களுக்கு ஹிதாயத் நசீபில்லை அன்றைய காலத்தில். ஆனால் அங்கிருந்து எத்தனையோ பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சேரமான் பெருமான் அந்த மன்னர் தன்னுடைய மாளிகையின் மேலே இருந்து இந்த காட்சியை பார்க்கிற அந்த நேரம்தான் அரபுகள் எல்லாம் இந்த பகுதிக்கு வணிகம் செய்வதற்காக வேண்டி வந்து இறங்கிய காலகட்டம். விசாரிக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு அரபு கூட்டம் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்களின் பாஷை வித்தியாசமாக இருக்கிறது, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது, குனிகிறார்கள், எழுகிறார்கள், தலையை கொண்டு பூமியில் வைக்கிறார்கள், என்னென்னமாமோ செய்கிறார்கள் என்று அந்த மக்கள் சொன்ன சமயம் கூப்பிட்டு விசாரித்தார். ஆமாம், நாங்கள் அரபகத்திலிருந்து வருகிறோம், எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களின் இறுதி தூதராக இருக்கக்கூடியவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுதும் அவர்கள் வாழுகிறார்கள் என்று சொன்ன பொழுது இங்கிருந்து அவரை நான் காண வேண்டும் என்ற எண்ணத்திலே போனார். அவர்தான் சேரமான் பெருமாள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நேரடியாக பார்த்து ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டார் என்பது மட்டுமல்ல, இங்கிருந்து போகும்போது கொஞ்சம் அன்பளிப்புகளை கொண்டு கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சில அன்பளிப்புகளை கொடுத்தார். அவர் கொடுத்த அன்பளிப்புகளில் முக்கியமானது நாம் பயன்படுத்தக்கூடிய குறுமிளகை கொண்டு கொடுத்தார். நாம் நம்முடைய தேநீரில் பயன்படுத்துகிறோம் இஞ்சி, இதை கொண்டு கொடுத்தார். சுக்கை கொண்டு கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு அதற்கு அடுத்து விஷயம் நீளுகிறது. அவர் ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டார். திரும்பி வருகிற வழியிலே தன்னுடைய பகுதி மக்களுக்கு இந்த தீனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தார். அல்லாஹ்வின் நாட்டம் ஒமன் பகுதியில் இருக்கக்கூடிய சலாலா என்ற இடத்தில் வைத்து அவருடைய ரூஹு கைப்பற்றப்படுகிறது. இன்னைக்கும் அந்த சலாலா என்ற பகுதியில் தான் சேரமான் பெருமாள் என்ற பெயரில் இருந்த அந்த நபர் தாஜுத்தீன் என்ற பெயராக மாற்றப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே தகவல் என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்ல அன்பளிப்பு, அதை வாங்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு அதை என்ன சொன்னாங்க, முஸ்ததருக்கு ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவருக்கு நபிகள் நாயகத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த பையிலே இஞ்சி இருந்தது. ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு துண்டு எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதை சாப்பிடுங்க, இதில் நிறைய நிவாரணம் இருக்குன்னு சொன்னாங்க. ஹதீஸில் புகாரில் வருது, உம்மு கைஸ் பின்த் மிஹ்ஜன் சொன்னார்கள், அலைக்கும் பிஹாதல் ஊதில் ஹிந்தி என்ற பெயரே வந்திருக்குது. ஹிந்த் என்றால் இந்தியா என்ற அர்த்தம், இந்திய திருநாள். இந்த இந்தியா பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த குச்சியை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இஞ்சி, சுக்கு, இஞ்சி இருக்குல்ல, இதை கொடுத்து விட்டு அதனுடைய சிறப்பை குறித்து நலவை குறித்து பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த சுக்கிலே இஞ்சிலே 7 விதமான நிவாரணம் இருக்கிறது. 7 விதமான நிவாரணம் இருக்கிறது. அன்று கூட சில நண்பர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த கொரோனா கோவிட்-19 உலகத்தை எல்லாம் ஆட்டி படைத்தது இல்லையா, இந்தியாவுக்குள்ளும் வந்தது, பல உயிர்களை வாங்கி கொண்டது.
ஆனால் அது தமிழகத்தில் பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தவில்லை. அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று இங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலை ஒன்று, இன்னொன்று நம் உணவோடே நமக்கு தெரியாமலேயே சேர்ந்திருக்கக்கூடிய பல மருத்துவங்கள், பல பாரம்பரிய உணவை நாம் எடுத்துக்கொள்வதன் காரணமாக அந்த வைரஸால் நம்முடைய உடலை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. எதிர்த்து போராடி அதை வெளியே தள்ளக்கூடிய சூழலில் தான் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய காட்சியை நம்மால் உணர முடிந்தது. அன்பிற்குரியவர்களே, அப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய இஞ்சியில் அவ்வளவு பெரிய மருத்துவ குணம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டு போனார்கள் இல்லையா? கிராமங்களிலெல்லாம் இன்றும் வழக்கம் இருக்கிறது, வாரத்தில் ஒரு முறை இஞ்சி தட்டி குடிக்க வேண்டும். அது பெரும் பெரும் நோய்களுக்கு நிவாரணம் என்று அதை வளமையாக பின்பற்றுபவர்கள் இன்னும் ஒன்று, எண்ணெய் தேய்த்து குளிப்பதும், வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையானால் தலைக்கு உச்சிக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதும், அதே போன்று வாரத்தில் ஒரு நாள் இஞ்சியை தட்டி மொத்தமாக அந்த சாறை உள்ளே இழுத்துக் கொள்வதும் அது பெரிய நிவாரணத்தை தரும் என்று இன்றும் நம்பி அதை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தின் பின்னணியில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. எனவேதான் பெருமானார் சொன்னார்கள், 7 விதமான நிவாரணத்தை ரஹ்மான் அல்லாஹ் இந்த இஞ்சில் சுக்கில் வைத்திருக்கிறான், இதை நல்லாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நம் பகுதியிலிருந்து போன அந்த ஹிந்தி என்ற வார்த்தையை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த மருத்துவங்களில் மிக முக்கியமானது நாம் கையில் எடுப்பதற்கு இன்றும் யோசிக்கிறோம் அல்லது பொடுபோக்காக விட்டு விடுகிறோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. உங்களுக்கு தெரியுமா, ஏகத்துவ கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிற்கு அல்லாஹ் ஒரு மரத்தை ஒப்பிடுகிறான். அது என்ன மரம் என்று பெருமானார் இந்த வசனத்தினுடைய கருத்தை சொல்லிவிட்டு சஹாபாக்களிடத்தில் கேள்வி கேட்டார்கள். நீண்ட நிகழ்வாக இருந்தாலும் சுருக்கமாக தருகிறேன். அங்கே யாருக்கும் பதில் சொல்வதற்கு முடியவில்லை, பெருமானாரே பதில் சொல்கிறார்கள். அது பேரித்த மரம். சபை கலைந்த பிறகு சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு அங்கேயே தெரியும், ஆனால் மூத்தவர்கள் இருந்தார்கள் என்ற காரணத்தினால் நான் சொல்ல தயங்கினேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. பேரித்த மரத்திற்கு உதாரணம், கலிமா தையிபாவிற்கு உதாரணம் பேரித்த மரம். பேரித்த மரத்திலே எதுவுமே பயனற்றது என்று சொல்ல முடியாது. எல்லா பகுதியும் பயனுள்ளதுதான், அதனுடைய விதை உட்பட. பேரித்தம் பழம் மட்டும்தான் எல்லா கால சூழலிலும் கிடைக்கக்கூடிய பழம். அதோடு மட்டுமல்ல, எல்லோரும் சாப்பிடுவதற்கு தகுதியான பழம். அதனுடைய அனைத்து பரிணாமங்களிலும் நம்மால் சாப்பிட முடியும். வாழை காயாக இருந்தால் சாப்பிட முடியாது, பழமாக மாறுகிற பொழுதுதான் அதை உட்கொள்ள முடியும். மாங்காயாக இருந்தால் மாம்பழத்தை சாப்பிடுவது போன்று சாப்பிட முடியாது. அதை குழம்புக்கு வெட்டி போடலாம், ஏதோ 1-2 பிச்சு சாப்பிடலாம். அது பழமாக மாறியதற்கு பிறகுதான் உட்கொள்ள முடியும். ஆனால் பேரித்தம் பழம் மட்டும்தான் காயாக இருந்தாலும் சாப்பிட முடியும், செங்காயாக இருந்தாலும் சாப்பிடலாம், பழமாக இருந்தாலும் சாப்பிடலாம். அதை தாண்டி நன்றாக பழுத்து கனிந்து போய் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சாப்பிடலாம். சிறுவர்களும் சாப்பிடலாம், பெரியவர்களும் சாப்பிடலாம், வயோதிகர்களும் சாப்பிடலாம். எல்லா தரப்பு மக்களும் சாப்பிடுவதற்கு தகுதியானது. அதோடு மட்டுமல்ல, பேரித்த மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும் ஏதோ ஒரு வகையிலே மனிதர்களுக்கு பயனை கொடுத்து கொண்டே இருக்கும். பயனற்றது என்று எதையுமே சொல்ல முடியாது. அப்படி போன்றுதான் கலிமா தையிபாவும். அவர் வாழ்க்கையிலே இந்த கலிமாவை எடுத்துவிட்டால் துன்யாவிலும் சரி ஆகிராவிலும் சரி அவருக்கு நிறைந்த பலனை அந்த கலிமா கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, கர்ப்ப காலத்திலே பெண்கள் அதிலும் குறிப்பாக பிரசவ நேரத்திலே அந்த வலியை பொறுத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம், அந்த வலி லேசாகுவதற்கு என்ன மருத்துவம்? இன்னைக்கு ஊசி போடுவாங்க, மயக்கம் கொடுப்பார்கள், அல்லது ஏதாவது செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தார்கள்? குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிள்ளை பெற்றிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே வயிற்றில் வைத்திருக்கக்கூடிய நேரம், அந்த கர்ப்ப காலம் முடிகிறது, பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய சமயம், கடுமையான வலி வேதனை, அப்படியே அவர்கள் குலுங்கி போய் நிற்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா லைத்தனி மித்து கபுல் ஹாதா வ குன்து நசியம் மன்சியா. தாங்கிக் கொள்ள முடியலையே, இந்த வலியை தாங்கிக் கொள்றதுக்கு பகரமா நான் இறந்து போயிடலாமே, இறந்து போனா நான் மண்ணோடு மண்ணா போயிடுவேன், அப்படி முடியல, வேதனையா இருக்கு என்று அந்த அம்மா சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னா, ஒஹுஸி இலைக்கி பிஜிதி நக்லதி துசாக்லித் இலைக்கி ருத்தபன் ஜனியா வ குலி வஷ்ரபி வ கர்ரி ஐனா. 2 விஷயம் சொன்னா.
அதை இன்னைக்கும் யாரெல்லாம் கர்ப்ப காலத்தில் இருந்து பேர்காலத்தின் சமயத்தில் இருக்கிறார்களோ அதை அவர்கள் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக இதனுடைய பலனை உணர்ந்து கொள்ள முடியும். குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரித்த மரத்தை பிடித்து விழுக்கு, அதிலிருந்து கனிகள் கொட்டும், அதை சாப்பிடு. பக்கத்தில் ஓடக்கூடிய நீரோடையில் தண்ணீரை எடுத்து பருகு, இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வலியும் வேதனையும் குறையும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த மாதிரியே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாங்க, அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டாங்க, அந்த தண்ணீரை குடிச்சாங்க, அதனுடைய வேதனையும் வலியும் அவர்களுக்கு குறைந்தது என்று வரலாறு சொல்கிறது. இது வரலாறு. இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், VHW டவுசன் என்று சொல்லக்கூடிய ஆய்வில் தண்ணீரும் பேரித்தம்பழமும் மட்டும் போதும் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு. சோறோ அல்லது கோதுமையோ அல்லது குழம்பு வகைகளோ உணவிற்கு என்னென்ன தேவை அதுவெல்லாம் இல்லாவிட்டாலும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு வெறும் நீரும் பேரித்தம்பழம் மட்டும் போதும். ஆம், பேரித்தம்பழத்தில் அப்படிப்பட்ட பலன் இருப்பதினால்தானே அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு பதிலிலே சஹாபாக்கள் போர் தொடுத்தார்கள். 17வது இரவிலே பதில் சஹாபாக்களை நினைத்து பார்க்கிறோமே, எப்படி அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள்? சஹருக்கு வகை வகையான உணவா, வித்தியாசமான அடுக்கி வைக்கப்பட்ட உணவு வகைகளா? கிடையாது. வெறும் தண்ணீரும் பேரித்தம்பழமும் தான். அந்த பேரித்தம்பழமும் தண்ணீரும் கொடுத்த எனர்ஜியை வைத்துதான், சக்தியை வைத்துதான் அங்கே 1000 பேருக்கு அதிகமாக இருந்த எதிரிகளை எதிர்க்க துணிந்தார்கள். அந்த சக்தி அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ பேரித்தம்பழத்தில் அவ்வளவு பெரிய சக்தி உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். அதிலும் குறிப்பாக அஜ்வா என்ற பழம், பெருமானாரின் கைப்பட்டு வைக்கப்பட்ட அந்த செடி, அந்த செடியிலிருந்து வரக்கூடிய அந்த அஜ்வா பழத்தை யார் சாப்பிடுகிறாரோ அந்த காலை தினம் அவர் 7 பழம் சாப்பிட்டால் மறுநாள் காலை வரை விஷமோ அல்லது உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடிய சாப்பாட்டில் ஏற்படக்கூடிய ஃபுட் பாய்சன் என்று சொல்லுகிறோமே, அதுபோன்று உண்டான எதுவும் அவரை தாக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயத்தை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இதய நோய்க்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு இதய நோய் என்பது மிக அதிகரித்து இருக்கக்கூடிய காலச்சூழல். வேக வேகமாக நெஞ்சுகளிலே இதயத்திலே ஓடக்கூடிய இரத்த நாளங்களிலே அடைப்பு ஏற்பட்டு போகிறது. அடைப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? ரத்தம் உறைந்தால் தான் அடைப்பு ஏற்படுகிறது. உறையாமல் அதனுடைய கட்டித்தன்மை ஏற்படாமல் சாதாரணமாக அந்த குழாய்களிலே ஓடுவதற்கு என்ன செய்யலாம்? மருத்துவர்கள் சொல்றாங்க, தேனும் பேரித்தம்பழத்தையும் அதிகமாக எடுத்துக்கங்க, அது அந்த இரத்தத்தை உறைய வைக்காது, அதே போன்று அடைப்பு ஏற்படுவதை விட்டு தடுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு நோய், அவர் இருதய நோய், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நோய் விசாரிச்சுட்டு சொன்னாங்க, ஹாரிஸ் இப்னு கிலாதா என்ற தோழரிடத்தில் போய் 7 அஜ்வா பேரித்தம்பழம் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 அஜ்வா பேரித்தம்பழம் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அவரை ஒரு சஹாபி அனுப்பி வைத்தார்கள். அவர் போய் அந்த ஹாரிஸ் இப்னு கிலாதா என்று அவர் ஒரு மருத்துவர், ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய வைத்தியர், அவர்கிட்ட 7 பழம் வாங்கிட்டு வந்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை சாப்பிடுங்க, இருதய நோய் உங்களுக்கு மாறி போகும், நல்ல நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை செஞ்சாங்க. அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த இருதய நோய் முற்றிலுமாக நீங்கி போனது என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இப்போ இதே போன்று பல விஷயங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறை, நபிகள் சொல்லி தந்த அந்த மருத்துவம், இதையெல்லாம் நாம் விட்டதினால் தான் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்களிலே போய் லட்சங்களையும் ஆயிரங்களையும் கொடுக்கக்கூடிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உட்கார்ந்து நீங்கள் சிறுநீர் கழியுங்கள், அதிலிருந்து பல்வேறு விதமான நன்மைகள் அதில் இருக்கிறது என்பதனால் தான் சொன்னார்கள். இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லுது, நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ன? சிறுநீர் முழுவதுமாக அந்த சிறுநீர் பையிலிருந்து வெளியாகாமல் அது கொஞ்சம் தேங்கி விடுகிறது. காலப்போக்கில் தேங்கிய அந்த நீரே, கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கிய அந்த நீரே சிறுநீரகத்தினுடைய செயலிழப்பிற்கு காரணமாகி போய்விடுகிறது. சிறுநீரகம் செயலிழந்தால் என்ன ஆகும்? டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உட்கார்ந்து நீங்க சிறுநீர் கழிங்க. எவ்வளவு பெரிய மருத்துவ குணம்! எப்பொழுது நீங்கள் சாப்பிட உட்கார்ந்தாலும் கை கழுவிட்டு சாப்பிடுங்கள். கை கழுகாமல் நீங்கள் சாப்பாடு தட்டை கையில் வைக்காதீர்கள். யோசித்திருக்கிறோமா? காலையில் எழுந்தால் கையை கழுகுங்கள். COVID-19 எல்லாம் சொன்னது என்ன? கை கழுவுங்க, கை கழுவுங்க, கை கழுவுங்க, இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இதை விட முக்கியமான செய்தி ஒன்று நினைக்கணும். உங்கள் உணவில் பரக்கத்து வேண்டுமா? பெருமானார் சொல்கிறார்கள், உங்கள் உணவில் பரக்கத்து வேண்டுமா? திருமதியிலே வந்திருக்கிறது, பரக்கத்து துஆம் அல் உது கப்லஹு வல் உது பஅதா. சாப்பிடுவதற்கு முன்னால் உது செய்து சாப்பிடுங்க. உதுன்றதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் என்ன தெரியுமா? கை கழுவிட்டு சாப்பிடுன்னு அர்த்தம்.
சாப்பிட்டதற்கு பிறகு கை கழுவுங்க. இன்னைக்கு ரெண்டுமே இல்லை. டிஷ்ஷை வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி போடுறோம் தூக்கி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை முழுவதுமாக கழுகுவதற்கு பல சமயங்களிலே வேண்டுமென்றே இல்லாவிட்டாலும் மறந்து போய்விடுகிறது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்கள் உணவிலே பரக்கத் வேண்டுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மன் அஹப்ப அன் யுக்ஸர கைர பைத்திஹி ஃபல்யதவல்லா இதா ஹலர கதாஉஹு வ இதா ரஃபஅ. வீட்டில் உணவு வைக்கப்பட்டு விட்டால் யார் உங்கள் வீட்டுக்கு எல்லாம் கைர் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, நலவு வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்களோ, கையை கழுகிவிட்டு ஒது செய்துவிட்டு சாப்பிடுங்கள். உங்கள் வீட்டுக்கு அல்லாஹ் கைரை கொண்டு வருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவத்தை அதனுடைய நலவை கொடுக்கிறார்கள். உடல் சார்ந்த பல்வேறு விதமான நோய்கள் வராமல் இருப்பதற்கும் மருத்துவ குறிப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. வருஷம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி ஒரு நாள் நினைத்து பார்க்கப்படுகிறது உலகம் எங்கும். எந்த நாள் தெரியுமா? உலக கை கழுகும் தினம். அந்த நாளைக்கு பேரு உலக கை கழுகும் தினம். காரணம் என்ன? கை கழுகாமல் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு மனித சமூகம் ஆட்படுகிறது. எனவே அதனுடைய விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யுனிசெஃப் இந்த விஷயத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. உலகத்திலேயே சாப்பிட்றதுக்கு, குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டில் சாப்பிடுவதற்கு முன்னால் கைகளை விட்டு சாப்பிடுவர்கள் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? வெறும் 32% தான். 32% மக்கள் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறாங்க. அதே போன்று கழிவறைக்கு போய்விட்டு வந்து அதை நன்றாக சோப்பு போட்டு அல்லது ஏதாவது ஒரு வாஷ் கிரீமை வைத்து கையை சுத்தப்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 30%. 30% மக்கள் தான் அதை செய்கிறாங்க என்று அறிக்கை தருகிறார்கள். இப்போ இதனால் தான் பல்வேறு விதமான நோய் தொற்றுகளும் பல்வேறு விதமான கிருமிகளும் உடலிலே சேர்வதற்கு அது காரணமாகிறது என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரே வார்த்தையில், தூங்கி எந்திரிச்சா மொதல் வேலை பெட்டில் உட்காந்து காஃபி குடிக்கிறது இல்லை, ப்ரெஷர் தூக்கிட்டு போகிறது அல்ல, முதல்ல போய் கை கழுவும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ராத்திரி அந்த கையை நீ எங்கே கொண்டு வைத்தாய் என்று உனக்கு தெரியாது. லா ததிரி ஐன பாத்தத்து எதுவும், அவருக்கு தெரியாது நான் ராத்திரியிலே அந்த கை எங்கே இருந்தது என்று. எனவே கை கழுகுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல விஷயங்கள் மீசையை வெட்டுங்கள், கத்திரியுங்கள், தாடியை வளருங்கள் என்றார்கள். இன்னைக்கு அதுக்கு நேர ஆப்போசிட்டாக நம்ம செய்கிறோம். மீசையை கடா மீசை வளர்த்துக்கிறோம், அதை முறுக்கி வேலை விடுகிறோம். யாருடைய பழக்கம் இது? கடா மீசை வளர்ப்பதும் உதடு வரை தொங்குவதற்குரிய அந்த மீசையினுடைய முடிகள் தொங்குவதும் யாருடைய பழக்கம் இது? தாடியை வளர்க்குவது தானே நமக்கு சுன்னத்து. நபிகள் காட்டி தந்த வழி அதானே. ஒன்று விளங்குங்க, மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இந்த மீசை வளர்ந்து உதடு வரை தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அதிலே பட்டு உள்ளே போகுமே ஆனால் மிகப்பெரிய விஷக்கிருமி என்று சொல்கிறார்கள். பல்வேறு விதமான உடலுக்கு ஏற்படக்கூடிய கோளாறுக்கு அது காரணமாகிறது என்கிறார்கள். புரிகிறதா? ஏன் ரசூலுல்லாஹ் வெட்ட சொன்னாங்கன்னு சொல்லி? மீசையை கத்திரிங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாடியை வளருங்கள் என்றார்கள், நகத்தை வெட்டுங்கள் என்றார்கள். ஒரு இறை தூதரினால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆழமான கருத்துகளோடு விரிவாக பேச முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வெறும் ஆன்மீகத்தோடு சுருக்கிவிட முடியாது. ஆன்மீகத்தை கடந்து, அரசியலை கடந்து இந்த உலகத்திலே அவர்கள் ஒரு ஆய்வாளராக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு அறிவியலின் தத்துவ நாதாவாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவேதான் அனைத்து துறைகளை தொட்டும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள். அந்த ஒப்பற்ற இறை தூதரை நேசிக்க, அவர்கள் காட்டி தந்த வழியில் பின்பற்றி நடக்க வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் கிருபை